வணக்க மக்களே, நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பேரிச்சம்பழத்தில் வளமான அளவில் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறதால தினமும் பேரிச்சம்பழத்தை உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருவருக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் கிடைக்கும். குறிப்பாக காப்பர், பொட்டாசியம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, மேங்கனீஸ், விட்டமின் B6, மெக்னீசியம் போன்றவற்றை பேரிச்சம்பழத்தின் மூலமாக நம்ம பெறலாம். ஸோ இந்த சத்துக்கள் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மருத்துவமைகளை பேரிச்சம்பழம் கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். பேரிச்சம்பழத்தில் பொட்டாசியம், கால்சியம் போன்ற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் பேரிச்சம்பழத்தில் நிறைந்திருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும்போது இது மனிதர்களினுடைய உடலின் எலும்புகளினுடைய தேய்மானத்தை வந்து குறைக்குது. மேலும் எலும்புகளுக்கு வந்து உறுதித்தன்மையும் பேரிச்சம்பழம் வந்து கொடுக்குது. தொடர்ந்து பேரிச்சம்பழம் சாப்பிட்டு வருபவர்களுக்கு எலுமிச்சம்பழம் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பேரிச்சம்பழத்தோட அவங்க எலுமிச்சம்பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது வலுவிழப்பு, எலும்புகள் வலுவிழக்கிறது, மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். குறிப்பாக வந்து நமக்கு எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். மூட்டு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். அதுக்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு எலும்புகளை வந்து அதை பலப்படுத்தும். கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொருவருக்குமே கண் பார்வை வந்து தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். உணவுகளில் வந்து ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளால் சிலருக்கு கண் பார்வை மங்குதல், மாலைக்கண் நோய் போன்ற குறைபாடுகள் ஏற்படும். கண் பார்வை கூர்மையாக தெரியாமலும் போகும். அதனால தொடர்ந்து தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது கண்களினுடைய பார்வை திறன் வந்து நமக்கு மேம்படும். கண் புரை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தடுத்துக் கொள்ளலாம். ஸோ நமக்கு வந்து வயசானதுக்கு அப்புறம் கூட கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த வயசான காரணத்தால் வரக்கூடிய பார்வை மங்குதல் பிரச்சனை, அப்புறம் நம்ம குறிப்பாக நமக்கு இந்த ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறதால கண் பார்வை மங்குறது, மாலைக்கண் நோய், நிற குருட்டு தன்மை, இது போல நமக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சம்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இரும்புச்சத்து பற்றாக்குறையை போக்கிக் கொள்வதற்கு நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பேரிச்சம்பழத்தில் வந்து வளமான அளவில் இரும்பு சத்துக்கள் இருந்திருக்கிறதால குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து வாரந்தோறும் தொடர்ந்து நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது உடல் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். இரும்பு சத்து குறைபாடு நமக்கு நீங்கிறதால நம்மளுடைய உடலுக்கு இரும்பு சத்து கிடைக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்களினுடைய அடர்த்தி வந்து அளவோடு நமக்கு இருக்கும். ரத்த சிகப்பு அணுக்கள் குறைபாடு ஏற்படாது. ரத்த சிகப்பு அணுக்கள் கரெக்டான லெவல் இருக்கிறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபின் வந்து உடலுக்கு எல்லா பாகங்களுக்குமே ஆக்சிஜன் வந்து நமக்கு கடத்தி செல்லும். இதன் மூலமாக நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதால அனிமியாவுக்கான அறிகுறிகள் எல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்படும். அதாவது நமக்கு தலைவலி ஏற்படுவது, குமட்டல் போன்ற உணர்வு ஏற்படுவது, உடல் வந்து சோர்வடைவது, இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லாமல் சிந்தித்து செயல்பட ஆரம்பித்து உடல் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு நீங்கி அந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை எல்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுப்பதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வாமை நீங்கி போவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம சில குறிப்பிட்ட பொருட்களை வந்து சாப்பிடும் போதோ அல்லது சுவாசிக்கும் போதோ நம்ம வந்து அதை ஏற்க முடியாமல் எதிர்வினை ஆகும் போது அலர்ஜியம் சொல்லக்கூடிய ஒவ்வாமை வந்து ஏற்படும். ஸோ இந்த ஒவ்வாமை வந்து நபருக்கு நபர் வந்து வேறுபடும். இந்த மாதிரி ஒவ்வாமை பிரச்சனை, அலர்ஜி இருக்கிறவங்க பேரிச்சம்பழங்களை அதிகம் எடுத்துக்கொள்ளும் போது ஒவ்வாமை நமக்கு ஏற்படாமல் தடுக்கப்படுகிறது. ஒவ்வாமை நமக்கு குணமும் படுத்தப்படும். அப்போ அந்த ஒவ்வாமை பிரச்சனை நம்ம விலகி இருக்கலாம். உடல் எடை நமக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரித்துக் கொள்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நோய்வாய்ப்பட்டு உடல் மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மிகவும் மெலிந்த தேகம் கொண்டவர்கள், இயல்பான எடைக்கும் குறைவான உடல் எடையை கொண்டிருக்கிறவங்களாம் தினந்தோறும் பேரிச்சம்பழங்களை நல்லா அரைச்சு அதை வந்து சூடான பாலில் தினமும் கலந்து 3 வேளை குடிச்சிட்டு வரும்போது உடல் எடை நமக்கு பெருக ஆரம்பிக்கும். நீண்ட நேரம் செயலாற்றக்கூடிய சக்தியும் நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும். குறிப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக செயல்படுவோம். நம்மளுடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் எல்லாமே வலுப்பெற்று உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும். உடல் ஆற்றல் பெறும். எனர்ஜியாக நம்ம புத்துணர்ச்சியாக இருப்போம். உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, வலிமையாக இருக்கும். அதுக்கு நம்ம பேரிச்சம்பழத்தை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். போதை பழக்கம் நீங்கி போவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று பலரும் வந்து புகையிலை, சிகரெட், பீடி, மது போன்ற பல வகையான இந்த போதை பழக்கத்திற்கு வந்து அடிமையாகிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடல் நலமும் பாதிக்கப்படுது, மனநலமும் பாதிக்கப்படுது. அப்போ போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பதிலாக சில பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்படுவாங்க. உடல் நலமும் அவங்களுக்கு வந்து மேம்படுத்தப்படும். ஸோ போதை பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பழக்கத்தை விட்டு விடுவதற்கு, போதை பழக்கத்தை வந்து நீங்கள் உபயோகிக்கணும் அப்படின்னு தோணும் போது பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டீங்கன்னா அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு போயிடும். குறிப்பாக நீங்கள் பேரிச்சம்பழங்களை
பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கிருமிகள் கழிவுகள் அனைத்தையுமே நீங்கள் பேரிச்சம்பழங்களை சாப்பிடும்போது வெளியேற்றிக்கலாம். வயிறு சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவது, அப்புறம் மாசடைந்த நீரை குடிக்கிறது, சீதோஷ்ண நிலை இந்த மாதிரி பருவகால மாற்றங்களாலும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். இந்த வயிற்றுப்போக்கால் அவதிப்படக்கூடியவர்கள் தினமும் 3 வேளைகளும் சில பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு நமக்கு நிற்க ஆரம்பிக்கும். அந்த கிருமி தொற்று எல்லாம் நமக்கு நின்றுக்கிறதால வயிற்றுப்போக்கு சரியாயிடும். உடலுக்கு பலத்தையும் பேரிச்சம்பழம் கொடுக்கும். அதாவது வயிற்று பிரச்சனையும் கியூர் பண்ணி அந்த வயிற்று பிரச்சனைகளால் நம்மளுடைய உடல் இழந்த பலத்தையும் பேரிச்சம்பழம் நமக்கு மீட்டு கொடுக்கும். புற்றுநோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தில் உடலுக்கு தீங்கான பொருட்களை அழிக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்கு. பேரிச்சம்பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வரக்கூடிய பழக்கத்தை கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறுநீரக புற்றுநோய், குடல் புற்றுநோய் போன்ற இந்த மாதிரி புற்றுநோய் ஏற்படக்கூடிய ஆபத்து குறைவாக இருக்கிறது அப்படின்றத பல மருத்துவ நிபுணர்கள் ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ அதனால தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த செல் பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம புற்றுநோய் எதிர்த்து போராடுவதற்கெல்லாம் நம்ம பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மாமிசம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் மாவு பொருட்களால் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாரத்தில் ஒரு தடவை தான் எடுத்துக்கணும். ஆனால் இதை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் நார்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது, தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, இது போன்ற காரணங்களால் மலச்சிக்கல் நமக்கு ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கும். மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தினமும் 3 வேளை சில குறிப்பிட்ட பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது உணவை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு 3 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். இதனால நார்சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கிறதால மலச்சிக்கல் நமக்கு கியூர் ஆகிடும். குடல் இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு மலத்தை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். சிறந்த மலமிளக்கியாக பேரிச்சம்பழம் நமக்கு செயல்படும். சளி, இருமல் போன்ற பிரச்சனையை கொண்டிருக்கிறவங்களாம் பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டைகளை நீக்கி வெறும் பேரிச்சம்பழத்தை பாலில் போட்டு காய்ச்சி பருகி வரும்போது சளி, இருமல் பிரச்சனை குணமாயிடும். பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து உடலில் ரத்த அணுக்களினுடைய அளவை அதிகரித்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை போன்ற பிரச்சனையை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். தினமும் பேரிச்சம்பழத்தை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் மேம்படும். அதாவது ஞாபக சக்தி, எதையுமே ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி, எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் போன்றவை அதிகரித்து நம்ம ஃபாஸ்ட் சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். குறிப்பாக பேரிச்சம்பழத்தோட நம்ம பாதாம் பருப்பு சேர்த்து பாலில் கலந்து கொதிக்க வச்சு சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சி நமக்கு நீங்கி கை கால்களில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி கூட நமக்கு குணப்படுத்தப்படும். அப்புறம் நமக்கு எந்த விதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைகளுமே இருக்காது. இந்த குறிப்பாக நரம்பு தளர்ச்சி பிரச்சனை ஏற்படுவது, இது போல எந்த பிரச்சனையும் இருக்காமல் நரம்புகள் இயல்பான அளவில் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் அல்லது வேறு ஏதாவது செரிமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேரிச்சம்பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வளித்து குடல் புற்றுநோயை வரக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு சரி பண்ணிடும். எனவே தொடர்ந்து பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் நலம் பெறலாம். அதனால் குறிப்பிட்ட சில ஊட்டச்சத்துக்கள் பேரிச்சம்பழத்தில் இருக்கிறதால வாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கலாம். தினமும் ஒரு நாளைக்கு 3 பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் பேரிச்சம்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய நன்மைகள் பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.